இதுவரை கடந்த ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 2025 வரை பார்த்தீங்கன்னா விரயமோ விரயம், வீண் செலவுகள், தேவையில்லாத வேலைகள். இப்போ ராசிக்குள்ள குரு வந்து சூரியனோட சேரும் பொழுது மிகவும் உத்வேகப்பட்டு நம்ம செய்த பிழைகள்லாம் அறிந்து இப்போ நம்ம எப்படி செய்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகுறது, ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குழந்தைக்கு பேரு எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கிறது. 9ஆம் வீட்டு குரு பார்க்கறதுனால பெற்றோர் தகப்பனார் மூலமாக சில அனுகூலமான விஷயங்கள் நடக்கிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கும். 2024 மே ஜூன் ஜூலைலேருந்து விரயங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஒரு குரோத் ஓரியன்டேஷனே இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நல்லா படிப்படியாக உத்வேகப்பட்டு என்ன செய்யணுங்கிற கிளாரிட்டி அறிந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, உழைக்கக்கூடிய அமைப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஊதியம் பெறக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்ப கட்ட மாதங்கள்ல ஜூலை மாதமும் ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். சுக்கிரன் இருக்கிற அமைப்பு நல்லது. சூரியன் குரு ராசிக்குள்ளேயே இருக்கிறது நல்லது. செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. சனி 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஸோ எல்லா கிரக அமைப்பும் ஓரளவுக்கு அனுகூலமான அமைப்பாக வருவதனால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில முடிவுகளை எடுத்து அதை செயல்படுத்தி வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பை நோக்கி இந்த ஒரு 1.5-2 வருஷத்துல நல்லாவே முன்னேறி வந்தாங்கங்கிற மிதுன ராசிக்காரர்களோட அமைப்பை ஊர்ஜிதப்படுத்த, உத்வேகப்படுத்த ஒரு ஆரம்ப கட்ட சில விஷயங்கள் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக பல மாதங்கள், ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ங்கிற சில மாதங்கள்ல ஜூலை முக்கியமான ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வருதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப பாருங்க, ஓரளவுக்கு எல்லாமே கிளாரிட்டியோட கடன் அடைவது எப்படி, போன வருஷமான கடனை அடைக்கக்கூடிய சில அமைப்புகள், சில திட்டங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி உழைப்புகள், அதுக்கு என்ன பண்ணணுங்கிற மீனிங்கிற ஒரு விவேகமான ஒரு பிளானிங், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ ஜூலை மாதம் 2025 வந்து ஓரளவுக்கு நல்லாவே அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய, வாழ்க்கையில் அடுத்த 1.5 வருஷத்துக்கு முன்னேறக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு சில பேசிக்கான சில மாற்றங்களையும், எண்ண மாற்றங்களையும், செயல் மாற்றங்களையும், அணுகுமுறை மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்.